Satyabama Institute of Science and Technology, deemed to be University, Chennai. ட்ரம்பின் தலைமுடி காரணமாக குளியலறை விதி ஒன்றை மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்கிறது அமெரிக்கா. அது என்னவென்று பார்க்கலாம். I don't wear a toupee. It's my hair. I swear. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலகலப்பாக பேசுவார். ட்விட்டரில் அதிரடியாக பதிவிடுவார். கடந்த மாதம் ஒரு மாறுபட்ட குற்றச்சாட்டை முன்வைத்தார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது தலைமுடியை கச்சிதமாக பராமரிக்கும் வகையில் ஷவரில் நீர் கொட்டுவதில்லை என்று கூறினார். Bringing back consumer choice in home appliances so that you can buy washers and dryers, shower heads and faucets. So shower heads, you take a shower, the water doesn't come out. You want to wash your hands, the water doesn't come out. So what do? You just stand there longer or you take a shower longer? Because my hair, I don't know about you, but it has to be perfect. Perfect. விரல் நுனியில் அணுகுண்டுகளை வீசும் ஆற்றல் படைத்த அமெரிக்க அதிபரின் குளியலறையில் தண்ணீர் வரவில்லையா என்று நம்முள் சிந்தனை எழக்கூடும். ஆனாலும் அவரது புகார் என்னவோ உண்மைதான். அமெரிக்க அரசின் விதிகளின்படி குளியலறை ஷவர்கள் அதிகபட்சமாக நிமிடத்துக்கு 9.5 லிட்டர் நீர் கொட்டும் வகையிலேயே இருக்க வேண்டும். தனது தலைமுடிக்கு இது போதுமானதாக இல்லை என்கிறார் ட்ரம்ப். ட்ரம்பின் புகாரை தொடர்ந்து ஷவரில் கூடுதலாக நீர் கொட்டும் வகையில் விதிகளை மாற்றுவதற்கு அவரது நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. அதிபர்தானே, கேட்டதை செய்துவிடலாம் என்று அனைவரும் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. சூழல் ஆர்வலர்கள் ட்ரம்பின் குளியலறை திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இருக்கும் விதிகளின்படியே நல்ல குளியலறை ஷவரை வாங்குவதற்கு உதவப் போவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் எச்சரித்திருக்கிறார்கள். அதனால் இப்போதைக்கு ட்ரம்பின் தலைமுடி கேட்கும் அளவுக்கு தண்ணீர் கிடைக்காது போலிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக எம். மணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, deemed to be University, Chennai.